Hi all, welcome to our channel. இன்னைக்கு சண்டி முருங்கை கீரையை பற்றி என்னோட பாட்டி வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க பாருங்க. பாட்டி இந்த கீரையை பற்றி சொல்லுங்கள் பாட்டி, எப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு. நாங்கள் வந்து ஸ்ரீமுஷ்ணம் போவோம். ஸ்ரீமுஷ்ணம் போய் இந்த கீரையை வாங்கிட்டு வந்து பருப்பு போட்டு புளி ஊற்றி சமைக்கலாம், கூட்டு வைக்கலாம், பொடியாக அரிஞ்சு போட்டு துவட்டலாம், சூப்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு முட்டி வலிக்கு நல்லது, வாயுவுக்கு நல்லது. இதுக்காக 5 மைல் நடந்து போய் இந்த கீரையை வாங்கிட்டு வந்து செய்வோம். இது என்ன பாட்டி, எதுக்கு பாட்டி நல்லது இது உடம்புக்கு? இந்த உடம்புக்கு வாயுக்கெல்லாம் தேவலாம், முட்டி வலிக்கெல்லாம் தேவலாம்பாங்க. இதை வந்து தொவுட்டினாலும் நல்லா வச்சுக்கிட்டு முருங்கீரை கூட போட்டு செய்யலாம், சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம். டேஸ்ட் எப்படி பாட்டி இருக்கும்? நல்லாயிருக்குங்க. இதா ஒரு காசு பூசெல்லாம் தெரியாது, நல்லாயிருக்கும். வயிற்று வச்சுக்கிட்டு கூட திங்கிறது நாங்கள் கீரையை. அம்மாங்கிறது தான் நம்ம நல்லாயிருக்கும். பாட்டி இந்த கீரை வேறு எதுக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுங்கள். வாயுவுக்கு நல்லது, இந்த உள்ளே இருக்கிற கழிவுலாம் வெளியேற்றிடும், பித்தத்துக்கு நல்லதும்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முட்டி வலி கிட்டி வலிக்கலாம் நல்லது. இதுக்காக வந்து நாங்கள் சினிமா பார்க்குறதுக்காக தான், இந்த கீரைக்காக தான் சினிமாவுக்கு போவோம். 5 மைல் நடந்து போய் பார்த்துட்டு ஒரு வீட்டிலின் தோட்டத்தில் இருக்கும். நாங்கள் எங்களுக்கு இது மாதிரி கீரை வாங்க வந்திருக்கோங்க, இந்த சண்டி முருங்கை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்போம். 10 தழை தான் கொடுப்பாங்க ₹1. அந்த வேலைலாம் வாங்கிட்டு ராத்திரி 2வது படம் உடனே சினிமா பார்த்துட்டு ஆண்டி மாடம் வருவோம். நாங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்க. பாட்டி உங்களுக்கு 87 வயசில்? 87 நாங்கள் நடுமா மேலாம் வருவோம். சினிமா பார்த்துட்டு நடந்தே விடாருவோம் ராத்திரிக்கு. இந்த கீரை வாங்கிட்டு தென்னை வழக்கமுறு அங்கெல்லாம் கிடைக்காது ஆண்டி மரத்தெல்லாம். இப்போ தென்னை வழக்கமுறு அங்கே தான் வாங்கிட்டு வருவோம். பாருங்கள், இந்த சண்டி முருங்கை கீரைக்காக எங்கள் பாட்டி 5 மைல் நடந்து போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்குறாங்க. இதுலேருந்து இந்த கீரையோட முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நானுமே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த காலத்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கீரை யூஸ் பண்ணி பக்கோடா ஒன்று எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான கீரை இது. முடிஞ்ச வரைக்கும் கீரையை அதிகமாக உணவில் எடுத்துக்கோங்க, நோய் இல்லாமல் வாழுங்க. தேங்க்யூ.